வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ்க்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது பாராமெடிக்கல் கோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் வந்து பிஃபார்ம், அப்புறம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 19 கோர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து அடக்கமாயிடும். ஸோ அந்த கோர்ஸஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடலாம். ஸோ அப்படி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பிஎம்சி கோர்ஸுக்கு இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு கர்சர் வச்சிங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துருவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 19 கோர்ஸ் வந்து நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன கோர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து பிஎஸ்சி நர்சிங்கு, பிஃபார்மு, அப்புறம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஸோ இங்கே கீழே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து முக்கியமான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 21/6/2026 வந்து ஓப்பன் ஆச்சு அப்ளிகேஷனு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3/7/2026. ஸோ அப்ளிகேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து கிளிக் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுடைய பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லா கோர்ஸோட நேம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க, செக் பாக்ஸில். அப்புறம் வந்து இங்கே வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளைட் ஃபார் வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் வந்து இங்கே மேலே வந்துடும். இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹெச்எஸ்சி வந்து நீங்கள் கொடுக்கலாம், இல்லை வந்து சிபிஎஸ்சி கொடுக்கலாம். நீங்கள் என்ன பாஸ் பண்ணீங்களோ அது வந்து கொடுத்துங்க. அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அப்புறம் வந்து குவாலிஃபைட் இயர் இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த வருஷம் வந்து 12th முடிச்சிங்களோ அந்த குவாலிஃபைட் இயர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ரைட் சைடில் வந்து ரெஜிஸ்டர் நம்பருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும், உங்கள் 12th ரெஜிஸ்டர் நம்பரு. லெஃப்ட்டில் வந்து நீங்கள் வந்து 11th பாஸ்ன்னு கேட்குறாங்க பாருங்கள். 11th பாஸ்னால் நீங்கள் எஸ் கொடுத்துங்க. நம்ம எப்படி பாஸ் பண்ணிட்டா நம்ம 12th வந்திருப்போம், அதனால் எஸ் தான் வரும். லாகின் ஐடி வந்து நீங்களே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணிங்க. நீங்களே ஓனாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் வந்து இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து கிரியேட் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்களே வந்து ஓனாக வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கணும். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், வந்து நம்பர், அப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர், இது 4 மிக்ஸ் பண்ண இது மாதிரி நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் மனசில் நிற்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிங்க. அப்புறம் அதே பாஸ்வேர்டு வந்து திரும்ப வந்து நீங்கள் ரீஎன்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். நேம் வந்து ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க பாருங்கள், கேண்டிடேட்டு. உங்கள் 12th மார்க் ஷீட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அது வந்து அதே மாதிரி என்டர் பண்ணிங்க. இங்கே என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல எம்எஸ் நம்பர் கேட்கும், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு திரும்ப வந்து சப்மிட் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்து வர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் ஐடி அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணி சைன்இன் கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி வந்துடும். இப்போ வந்து நம்மளோட ஜெண்டர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து உங்களுடைய மதர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கணும். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த ஊரில் போகிறீங்களோ அந்த ஊரை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். நேஷனாலிட்டி வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நேட்டிவிட்டி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலீஜன் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து எனக்கு என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆஃபீஸர் இருக்கா பாருங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாவட்டத்தில் கொடுத்தாங்களோ அந்த மாவட்டம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அவர் வந்து இஷ்யூ தாலுக்கா இருக்குது பாருங்கள், உங்கள் தாலுக்கா வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு இஷ்யூ அத்தாரிட்டி இருக்கும், தாசில்தார், ஜோனல் தாசில்தார் இருப்பாங்க. நீங்கள் பார்த்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன போட்டிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வந்து எனக்கு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், அப்புறம் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டோர் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். உங்கள் டோர் நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்கள் ஸ்ட்ரீட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய வில்லேஜ் நேம் வந்து இங்கே வில்லேஜில் கொடுத்துங்க. உங்களோட தாலுக்கா வந்து இங்கே மென்ஷன் பண்ணிங்க. அடுத்து வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் பாருங்கள்,
உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து உங்களோட ஸ்டேட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ஸ்டேட், உங்களோட கண்ட்ரி, உங்களோட பின்கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் இதே சேம் தானாக்கா அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்கன்னா வந்து காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி கேட்குறாங்க பாருங்கள், எஸ்எஸ் நோ கொடுத்துங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் கேட்குறாங்க, எஸ்எஸ் கொடுத்துங்க, நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 6ஆவதுலேருந்து 12th வரைக்குமா நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ் கொடுத்துனா எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துக்கலாம். நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். அதே போல் வந்து 6th-லேருந்து 12th வரைக்குமே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை வந்து ஆர்டி மூலம் படிச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 6ஆவதுலேருந்து 12th வரைக்குமே எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்தெந்த வருஷம் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து உங்கள் ஸ்கூல் டைப்பு, உங்கள் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். நீங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா இங்கே டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக காப்பி ஆகிடும். ஆனால் நீங்கள் வந்து வருஷம் மட்டும் நீங்கள் வந்து ஓனாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வருஷம் வந்து கேர்ஃபுல்லாக கொடுத்துங்க. இங்கே வந்து குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கேட்குறேன். நான் வந்து HSC கொடுத்துக்கிறேன். அவர் வந்து நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க பாருங்க. நீங்கள் என்ன போர்டோ அதை கொடுத்துங்க. நான் வந்து ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது கோர்ஸ் ஏதாவது போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அண்டர்விங் இல்லை கம்ப்யூட்டர் ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஏதாவது படிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நோ கொடுத்துக்கிறேன். நான் எந்த கோர்ஸும் பண்ணல. அவர் வந்து உங்களுடைய குரூப் கோடை வந்து என்டர் பண்ணிங்க. உங்கள் குரூப் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் எந்த வருஷம் குவாலிஃபைடு இயர் வந்து இங்கே கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய 12th பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பருக்கு பிறகு வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இங்கே வந்து நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணி சொல்லி கேட்பாங்க, இல்லை வந்து நீங்கள் 2வது அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணிங்களா, இல்லை 3வது அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணிங்களா, வந்து 3க்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1 அட்டம் கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ண மந்த்து, பாஸ் பண்ண இயரு, அப்புறம் வந்து மேக்ஸிமம் மார்க்கு, அப்புறம் வந்து நீங்கள் அந்த மார்க்லேருந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆப்டென்ட் மார்க்கில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் நேராக என்னென்ன மார்க்கோ நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் பர்சன்ட் கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய மதர் டங் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய சிவிக் ஸ்டேட்டஸ் இருக்குது. நீங்கள் வந்து கிராமமாக இல்லை டவுனா இல்லை வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா முனிசிபாலிட்டின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துங்க, நேட்டிவ் கொடுத்துங்க. அப்புறம் அப்புறம் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் பண்ணி கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து நீங்கள் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி ஸ்கூல் வந்து இருக்கிற இடம் வந்து டவுனா இல்லை வில்லேஜா இல்லை வந்து சிட்டின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துங்க. அப்புறம் பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் கேட்குறாங்க பாருங்கள். பேரண்ட்ஸ் வந்து என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஆனுவல் இன்கமில் வந்து நீங்கள் பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எஸ் பண்ணி நோ கொடுத்துங்க. அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி இருக்குது பாருங்கள். அந்த சர்டிஃபிகேட் இருந்தாக்கா நீங்கள் எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. இல்லை உங்கள் வீட்டில் யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்கனாக்கா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா யாரும் வாங்கலாம் நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து அதிலே வந்து நீங்கள் அப்ளை ஃபார் கோர்ஸ் இருக்குது பாருங்கள். B.Pharm டிகிரி கோர்ஸு, BSc நர்சிங் டிகிரி கோர்ஸு, அப்புறம் வந்து BA SLP, அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ப்ராஸ்தெட்டிக்ஸ் அண்டு ஆர்த்தோட்டிக்ஸ்னு இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து EHS கோர்ஸஸ் இருக்குது. ஸோ 4 வகையான கோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அது கீழே வந்து நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் D, அப்புறம் வந்து டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸு, அப்புறம் வந்து டிப்ளமா இன் நர்சிங் கோர்ஸ் இருக்குது. இது வேணால் நீங்கள் டிக் பண்ணலாம், தேவையில்லாம் நீங்கள் விட்டுடலாம். விட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணால் கேட்குறாங்க. எஸ்என்எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. அப்புறம் வந்து தமிழ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் லாங்குவேஜ் சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்என்எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட அமௌண்ட் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டோடைய பேங்க் நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து IFSC கோடு வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு திரும்ப அந்த IFSC கோடு வந்து திரும்ப இங்கே என்டர் பண்ணிக்கணும். அந்த IFSC கோடு வந்து திரும்ப வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும் ரீஎன்டரில். அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். திரும்ப உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து திரும்ப வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்குது பாருங்கள். உங்கள் நேம் வந்து எப்படி இருக்கும் பாஸ்புக்கில் அது மாதிரி என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து என்னென்ன ஒன்று பார்ப்போம். உங்கள் 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் +1 மார்க் ஷீட் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் 10th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் 11th மார்க் ஷீட் வந்து ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க.
நீங்கள் வந்து உங்கள் 12th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அப்புறம் வந்து உங்கள் டிசி வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அப்புறம் வந்து பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேரண்ட்ஸோட ப்ரூஃபு. ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனோட ப்ரிவ்யூ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கேட்குறான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.